ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரக பயிற்சிகள் பெருசா இல்ல. சனி பயிற்சி சுத்தமா இல்லங்க. குரு பயிற்சி, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி 2026ல வராரு. அதே மாதிரி குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக அக்டோபர் 31ல வராரு. இதோட மறு வருஷம் தான். பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்ல. ராகு கேதுக்கள் டிசம்பர் முதல் வாரத்துல மாறுறாங்க. அதனால பெரிய தாக்கங்கள இந்த வருடத்துல அவங்க குடுக்க போறதில்ல. ஒட்டுமொத்தமா இந்த குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருடங்கள்ல 12 ராசிக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்களை உங்களுடைய ராசிக்கு இருக்குன்னு ரொம்ப மிகைப்படுத்தாம ஜாக்பாட் அடிக்குது, அதுக்கு அடிக்குது, இதுக்கு அடிக்குதுலாம் சொல்லாம உண்மை நிலவரப்படி எப்படி செயல்படும்ன்றத எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வருடம் இந்த 2026. 6 மாசம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. அப்படியே கிணத்துல போட்ட மாதிரி கிடக்கும். என்னங்க அப்படின்றீங்க எதுவுமே பெருசா இல்லைங்கன்னு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு வருடத்தோட அப்படியே செகண்ட் ஹாஃப்ல இருந்து மகர ராசிக்காரங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. எதெல்லாம் தொலைச்சிங்களோ, எதெல்லாம் கிடைக்காம போச்சோ, எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்களோ, உயிர், கற்பு, மானம், பணம் தவிர இதை அத்தனையும் திருப்ப அப்படியே உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அடுத்த வருஷம் கோச்சாரம் அப்படி இருக்கு. குரு மகா சுபராகி 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையையும் உங்களையும் சரியா வைக்க போறாரு. திருமண அமைப்புகள் சரியா இல்லாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்க போறாரு. பொருளாதார அமைப்பு சரியா இல்லாதவங்களுக்கு பொருளாதார அமைப்பு இருக்க போகுது. இதெல்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகுல இருந்து நடக்க ஆரம்பிக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள்ல அட்டகாசமான மேன்மைகள் அந்த ஜூன்ல இருந்து அக்டோபருக்குள்ளவே நடந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே அவர் 8ஆம் இடத்துக்கு போவாருங்க. அக்டோபர் 31 குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போவாரு. 8ஆம் இடத்துல போய் அதிநட்பு ஸ்தானதாகி குரு போய் 8ல மறையறாரு. அருமையான யோக பலனை வெளிநாடு, வெளி மாநில அமைப்பு, நீங்களே ஒரு வெக்கேஷன் போறது, ஆன்மீகம் சார்ந்த பயணம் போறது, அண்ணன் பிறந்ததுல இருந்து ஃபிளைட்டே பார்த்தது இல்லைன்னா ஃபிளைட்லேயே போனது இல்லைன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்க கூட ஃபிளைட்ல போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகளுக்கு ஒரு ஆன்மீக யாத்திரையாவது போயிட்டு வர்றது, பிறந்த மண்ணை போய் பார்த்துட்டு வந்தேன், குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன், குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு வந்தேன்னு சொல்லி ஆன்மீக கடவுள் சார்ந்த அமைப்புகள் அத்தனையும் பலிதமாகக்கூடிய அமைப்பு. அதுக்குன்னு ப்ரீவியஸ்ல நீங்க வாழைமரம் வெட்டிட்டு வந்ததெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க. அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இறை வழிபாடு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல இருந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு காசி போகணும், ஒரு கயா போகணும், ஒரு கைலாசம் போகணும் அப்படின்ற மாதிரியான யாத்திரை போகணும்னு நினைச்சவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புங்க. கூடுதலா உங்க ராசிநாதனும் வேற சுபத்துவமா வந்துருவாரு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அற்புதமான விஷயம் இல்லையா? எதனை தொட்டாலும் தூள் பறக்கக்கூடிய அமைப்பு, எங்க விட்டீங்களோ அத்தனையும் செய்யக்கூடிய அமைப்பு, எந்த இடத்துல மானத்தை தொலைச்சிங்களோ, அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல தவிர்க்க முடியாத ஒரு நபரா வரக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. உண்மையிலேயே பெரிய கெடுபலன் அமைப்புகள் கோச்சாரத்துல 2026 செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு இல்லைங்க மகர ராசிக்காரங்களுக்கு. குழந்தை அமைப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சுங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தன்மை. ஆண் வாரிசு, பெண் வாரிசு, குழந்தைகள் வழியில பேர் அந்தஸ்து, குழந்தைகள் சாதிச்சு உங்களை ஐயோ குழந்தையால் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க பாரு பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி 4 பேர் புகழக்கூடிய அமைப்புகள், வீடு வாகனம் மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு ஒரு இனிய வருடமாக அமையும் 2026ஆம் வருடம்.